ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி கிருத்திகைக்கு பண்ணின ஸ்பெஷல் நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். ஒரு அப்பம் தான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்பம். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி கிருத்திகைக்கு விதவிதமாக பாயசம்லாம் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே நைவேத்தியம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு அப்பம். இது கஞ்சிப்பொடி சத்து மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சத்து மாவு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கருப்பு கவுனி அரிசி, அது கூடவே மாப்பிள்ளை செம்பா அரிசி, திணை, கம்பு, சோளம், அந்த மாதிரி சிறுதானியம்லாம் தான் போட்டு அரைச்சது. இது கூடவே நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்து அதில் 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதில் நல்ல கோபுரமாக வெல்லம், இது நல்ல வெல்லம் தான், அதனால் இது வெல்லம் வழிய எடுத்துட்டுருக்கேன். அது கூட வாழைப்பழம், இந்த பழம் எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அடித்து இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இதை அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். இது கூடவே பொடியாக நறுக்கின தேங்காய் பல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு கலந்துருக்கேன். அந்த மிக்ஸ் பண்ண கிளிப்பிங் மிஸ் ஆகிடுது. அப்பக்காரையில் நெய்யும் எண்ணெயுமா விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாவை இதில் ஒன்றொன்றுலையாக விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான அப்பம்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது சத்து மாவு அப்பம். மாவு விட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வெந்ததும் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இதை திருப்பி போட்டு 1 நிமிஷம் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப கமன்னு மணக்கிறது. பழம், ஏலக்காய், இந்த சிறுதானியத்தோட மணம்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இப்போ திருப்பி அடுத்த ஈடும் விட்டுக்கலாம். குழியில் கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு மாவை எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணி சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வேக விட்டு எடுத்தால் நம்ம சிறுதானியம் சத்து மாவு அப்பம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க.